வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கணவனை கொல்ல துல்லியமாக பிளான் போட்ட ஹரிணி சிக்கியது எப்படி? பெங்களூர் போலீஸுக்கு கிடைத்த 2 குழு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மில் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பெங்களூரு ஹரிணியின் கள்ளக்காதல் 2 உயிர்களை காவு வாங்கிவிட்டது. திட்டமிட்டபடி கணவரை மட்டுமல்லாமல் கொலை செய்ய முடிவாகிறது. எதிர்பாராத விதமாக குறுக்கே மகன் வந்துவிட்டதால் அந்த பிஞ்சு குழந்தையும் சேர்ந்து கொண்டு விட்டாங்களாம். ஹரிணியினுடைய வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரை நிலைகுலைந்து போய்விட்டாங்க. இந்த இரட்டை கொலை எப்படி நடந்தது? போலீஸுக்கு கிடைத்த 2 குழு பற்றிய தகவல் தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. கர்நாடகா குனிக்கல் பகுதியைச் சேர்ந்த அபிநந்தன் 38 வயதாகிறது. கர்ணியை 2021ஆம் ஆண்டு திருமணம் செய்தாங்க. இவங்களுக்கு 4 வயதில் யதுவீர் கவுடா என்ற மகன் இருக்கிறாங்க. பெங்களூர் சிக்காபானா பகுதியில் வசித்து வந்த இவர்களுக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கணவரும் குழந்தையும் அசைவின்றி கிடப்பதாக ஹரிணி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவருமே உயிரிழந்ததை உறுதி செய்து உடல்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை மேற்கொண்டாங்க. அப்போதான் வீட்டின் வராண்டாவில் இரத்தக்கரை இருந்ததாகவும் சிசிடிவி செயல்படாமல் இருந்ததாகவும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹரிணிக்கு ஆண் நண்பர் இருந்ததாகவும் அவருடன் சில மாதங்கள் தனியாக வசித்து வந்ததாகவும் அபிநந்தின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்தாங்க. இதையடுத்து ஹரிணியிடம் தீவிர விசாரணை நடத்திய போது போலீசார் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. அபிநந்தன் தூங்கும்போது தலையணையால் முகத்தை அழுத்தி கொன்றுவிட்டாராம் ஹரிணி. இதை கண்ணால் பார்த்துவிட்டு மகனை அதே முறையில் கொன்றுவிட்டு எதுவும் தெரியாத போல் இறந்து விட்டாராம். இவளையும் போலீசார ஹரிணி வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறாங்க. தலைமறைவாகி இருந்த கள்ளக்காதனையும் இன்று கைது செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இரட்டை கொலைகள் குறித்து கூடுதல் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அபிநந்தனுக்கு ஹரிணிக்கும் இடையே ஆரம்பத்திலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு வந்து போனதாம். ஆனால் கடந்த ஜனவரி மாதம் வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்றுட்டாங்களாம் ஹரிணி. பிறகு ஹரிணியை அவருடைய பெற்றோர் சமரசம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு 4 மாதங்களுக்கு முன்பு புதிய வாழ்க்கை வாழப்போவதாக கடிதம் எழுதி வைத்து மறுபடியும் ஓடி போயிட்டாங்களாம் ஹரிணி. மீண்டும் உறவினர்கள் அவரை சமாதானப்படுத்தி செய்த குடும்பம் நடந்த அழைத்து வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் சோசியல் மீடியா மூலமாக ஹைரோகல்லியைச் சேர்ந்த பேக்கரி தொழிலாளர் வினய்குமார் என்பவருக்கு ஹரிணிக்கு பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் அபிநந்தனுடைய சொத்துக்களை அபகரித்து விட வேண்டும் என்று இந்த கள்ளக்காதல் ஜோடி முடிவு செய்திருக்கிறாங்க. இதற்காக கொலை திட்டத்தையும் தீட்டியிருக்காங்க. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை கொலை செய்வதற்கு நாள் குறிக்கப்பட்டது. இரவு 10 மணிக்கு வீட்டிலிருந்து சிசிடிவி கேமராக்களை ஹரிணி ஆஃப் செய்திருக்கிறாங்க. இரவு 11 மணிக்கு தன்னுடைய செல்போனை அணைத்து விட்டு கொலை செய்வதற்காக வெளியே காத்திருந்த வினய்குமாரை ஹரிணி வீட்டுக்கு அழைத்தாங்க. அப்போது பாத்ரூமில் இருந்த அபிநந்தின் தலையை சுவற்றில் மோதி வினய்குமார் கழுத்தை நிறுத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறாங்க. பாத்ரூமிலிருந்து அலறல் சத்தம் கேட்டு 4 வயது மகன் ஓடி வந்திருக்கிறாங்க. அப்பாவை கொடூரமாக தாக்குவதை பார்த்து அலறி அடிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து டென்ஷனான ஹரிணி சிறுவனை மிரட்டி படுக்கறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. பிறகு அபிநந்தனின் சடலத்தை படுக்கையில் கிடத்து விட்டு சிறுவன் யாதுமே மூச்சு திணறி கொண்டிருக்காங்க. பிறகு சிதறி கடந்த ரத்தத்தை துணியால் துடைத்து வீட்டின் பின்புறம் காயப்போட்டு ஹரிணி தான் செல்ஃபோனில் உள்ள அழைப்பை அழைத்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.